வணக்கம் நண்பர்களே. வந்துட்டேன்னு சொல்ல 12 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அதை விட வலிமையாக வந்துட்டேன்னு சொல்ல 2026ஆம் ஆண்டு குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு நுழைய போகிறார். இருக்கும் 9 கிரகங்களில் இந்த குரு பகவான் தான் சுபகிரகம். குரு உச்சம் பெற்றால் குபேர யோகம் என்பது பழமொழி. ஆனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மட்டும் லக்கு சும்மா மின்னல் வேகத்தில் வேலை செய்ய போகுது. நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட போகிற அந்த 3 ராசிகள் எது? அந்த 3 அதிர்ஷ்ட ராசிக்காரர்களில் நீங்களும் இருக்கீங்களா? வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். முக்கியமான விஷயம் கடைசியாக சொல்கிறேன். 3வது இடத்துல இருக்கிறது நம்முடைய மீன ராசி தான். வேலை மற்றும் குடும்ப மன வாழ்க்கை என்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருக்க நீங்கள் இப்போது ஒரு சிறிய ரிலீஃப் ஆகிற காலகட்டம் வந்துடுச்சு. உங்களுக்கு இது பஞ்சம குரு. குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மீனத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்கும். சமுதாயத்தில் இருந்த உங்களுக்கு பேர் புகழ் இப்போ இன்னும் அதிகமாக போகுது. கைவிட்டு போன சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்து சேர வேண்டியது பணம், வட்டியும் முதலுமா வந்து சேரும். இனிமேல் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகும். தெளிவான முடிவெடுத்து இனிமே நீங்க ஜெயிக்க போறீங்க. அடுத்ததா 2வதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது விருச்சிக ராசி. நீங்க ரொம்ப மிக கடுமையா உழைக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு விஷயத்துக்காக தவம் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அது வீடாக இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வெளிநாடு போகிறதா இருக்கலாம். ஆனால் குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்று கூறுவார்கள். இந்த பழமொழிக்கேற்ப நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது. இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலத்தில் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் உருவாக போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சியினால புது முதலீடுகளை தாராளமாக நீங்கள் இப்போ செய்யக்கூடிய நேரம். நம்முடைய லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது கன்னி ராசி. இந்த கடந்த சில காலமாகவே நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இழுபறியாக இருந்திருக்கலாம். ஆனால் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு. இதுவரைக்கும் ஒரு வழியிலேயே வருமானம் செய்யறதுக்கு தடுமாறி கொண்டிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளில் வருமானம் வரப்போகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய டீல்கள் தேடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்களும் கல்யாணம் இதெல்லாம் டக்குன்னு கை கூடக்கூடிய நேரம் இது. ஒரே வரியில் சொல்லணும்னா கன்னி ராசிக்கு இது கோல்டன் பீரியட் தான். கடகம் ராசியிலேயே இந்த உச்ச குரு வந்தாலும் கூட ஜென்ம குரு சில மன அழுத்தங்களையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். ஆனால் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். கடைசியாக கூறுகிறேன் என்று சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 ராசிக்காரங்க மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த குரு பெயர்ச்சியோட முழு பலனை அடைய ஒரு சின்ன ரகசிய பரிகாரம் இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஒரு மஞ்சள் நிற கயிறு அல்லது துணியில் ஒரு சிறிய துண்டு விரலி மஞ்சளை முடிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து ஓம் குருவே நமக அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. இது உங்களுக்கு சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையும் நீக்கி குருவோட அருளை முழுமையாக பெற்றுத்தரும். நேரம் உங்களுக்கு எவ்வளவு நல்லா கை கொடுத்தாலும் சாதிக்க போகிறவங்களுக்கு எண்ணமும் முயற்சியும் மிகவும் முக்கியம். 2026 நீங்கள் சாதிக்க போகிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான கோலை செட் பண்ணாதான் அதில் நீங்கள் முன்னேறி ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓம் நம சிவாய நமக.